வணக்கம். முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் 8 மணி பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் உண்ணாவிரதம். அரசியல் காரணங்களுக்காகவே தமிழ் அரசியல் கைதிகள் இல்லை என நீதி அமைச்சர் கூறி வருகின்றார். வடமாகாண முதலமைச்சர் குற்றச்சாட்டு. எத்தனையோ படுகொலைகள் பாரதூரமான குற்றங்கள் செய்தவர்கள் எல்லாம் பார்வையில் இருக்கின்றார்கள். இந்திய இலங்கை ஒப்பந்தம் செய்த பொழுது பலர் பயங்கரமான குற்றங்கள் செய்தவர்கள் எல்லாருக்கும் பொது மன்னிப்பு கொடுத்து விடுவார். ஜெனரல் அம்னஸ்டி என்று சொல்றோம். பொது மன்னிப்பு கொடுத்து விட்டார். அடுத்த வருடம் கல்விக்காக அதிக நிதி ஒதுக்கீடு ஜனாதிபதி உறுதி. அவன்கார்டு ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பிலான கடற்படையின் அறிக்கை பாதுகாப்பு செயலாளரிடம். சுத்தமான குடிநீரை பெற்றுத் தருமாறு பதகிரியில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அமைதியின்மை. தம்மை விரைவில் விடுதலை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சிறைச்சாலைகளில் உள்ள தமிழ் கைதிகள் இன்று உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். அகில இலங்கை பாடசாலைகள் விளையாட்டு விழா கண்கவரும் விதத்தில் இன்று நிறைவுக்கு வந்தது. ஆடவர் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை நீர்கொழும்பு மரிஸ்டெலா கல்லூரியும், மகளிர் சாம்பியன் பட்டத்தை வளல ஏ ரத்நாயக்க கல்லூரியும் வெற்றி கொண்டன. 5 நாட்களாக தியகம ராஜபக்ச விளையாட்டரங்கில் நடைபெற்ற அகில இலங்கை பாடசாலைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளின் இறுதி நிகழ்வுகள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசமும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். இறுதி நாள் நிகழ்வுகளுக்கு முன்னதாக அஞ்சலோட்ட போட்டிகள் சிலவும் நடைபெற்றன. பாடசாலை மாணவ மாணவிகளின் கலை நிகழ்வுகள் இறுதி நாள் நிகழ்வை அலங்கரித்தன. அங்க சம்பூர்ண பூரண தெளிவை வழங்குவதற்காக கடந்த காலங்களை விட 2016ஆம் ஆண்டில் கல்வி அமைச்சுக்கு பாரிய அளவு நிதியை ஒதுக்க உள்ளோம் என்பதை பிரதானமாக குறிப்பிட வேண்டும். அறிவை பெற்றுக் கொடுப்பது போன்றோ பாடசாலைக்கு வெளியில் விசேடமாக பெற்றோரின் அரவணைப்புடன் பிள்ளைகள் வளரும் போது அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வழிகாட்டல் தொடர்பான வேலை திட்டம் குறித்து அரசாங்கம் என்ற வகையில் நாம் கவனம் செலுத்தி அது சம்பந்தமான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்கிறோம். இன்று சமூகத்தில் நாம் காணும் குற்றங்கள், பிள்ளைகளுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ந்தும் நாம் காணும் இந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்ப முடியாத பிள்ளைகள் எதிர்நோக்கும் பேரவலங்களை சமூகத்திலிருந்தும் புறந்தள்ள உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாகும். තුරන් කිරීමට වහවහ පියවර ගැනීම ඉතාමත්ම අවශ්‍යයි. மாத்தலை வீரகப்பட்டி போல தேசிய பாடசாலையைச் சேர்ந்த பசிந்து பவான் மற்றும் அருண தர்ஷன சகோதரர்கள் 3 புதிய போட்டி சாதனைகளுடன் 3 தங்க பதக்கங்களை சுவீகரித்தமை இந்த முறை விளையாட்டு விழாவின் விசேட அம்சமாகும். உயரம் தாண்டுதல் வீரரான குடக்கவல குலரத்ன வித்தியாலயத்தின் ரோஷான் தம்மிக்கு அதிசிறந்த வீரர் விருதை தன்வசப்படுத்தினார். குறுந்தூர ஓட்ட வீராங்கனையான கேலாலை புனித ஜோசப் மகளிர் கல்லூரியின் ரொமேஷிகா ரத்நாயக்கா அதிசிறந்த வீராங்கனை விருதை சுவீகரித்தார். வணக்கம். அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மெய்வல்லுநர் போட்டிகள் 5ஆம் நாளான இன்றைய தினத்தில் நிறைவுக்கு வந்தது. தியகம மஹிந்த ராஜபக்ச மைதானத்தில் நடைபெற்ற இந்த விளையாட்டு விழாவில் சுமார் 5000 வீர வீராங்கனைகள் 120 தங்கப்பதக்கங்களுக்கான போட்டிகளில் பங்கேற்றனர். அதேபோன்று இன்றைய தினம் இறுதி நாள் நிகழ்வை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார். பதில் பிரதம நீதியரசராக ஈவா வனசுந்தர இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இந்த சத்திய பிரமாண நிகழ்வு இடம்பெற்றது. உயர்நீதிமன்றத்தின் நீதியரசராக ஈவா வனசுந்தர நீண்ட காலம் செயற்பட்டுள்ளார். தாம் எதிர்நோக்கும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குமாறு வலியுறுத்தி ஹம்மந்தொட்டி பதகிரிய பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் போது அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது.
பந்தகிரிய நீர்த்திட்டத்தினூடாக விநியோகிக்கப்படுகின்ற நீர் பயன்பாட்டிற்கு உகந்ததல்ல என தெரிவித்து சிலர் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கதிர்காமம் கொழும்பு பிரதான வீதியின் ஹம்மான் தோட்ட பல்லைமல சந்தியில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எமக்கு குடிப்பதற்கு நீர் இல்லை. 4-5 வயல்களில் பழமையான தண்ணீரே எமக்கு வருகின்றது. அவ்வாறு வந்தும் பலனில்லை. அவற்றின் சிறுநீரக நோய்க்கான விஷம் இருப்பதாக அனைவரும் கூறுகின்றனர். ஆகவே இதற்கு தீர்வு வேண்டும். அதிகாரி ஒருவர் வந்து தீர்வு தர வேண்டும். அவரால் ஒன்றும் செய்ய முடியாது என்று பிரதேச செயலாளர் கூறுகின்றார். மேல்மட்டத்தில் அறிவித்துள்ளாராம். மாற்று தீர்வு கிடைக்காதாம். இதுவரையில் அதிகாரி ஒருவர் இங்கு வரவில்லை. கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் இங்கு நிறைந்து இருக்கின்றனர். இந்த மக்களின் துன்பங்களை கேட்டு செல்ல அவர்களுக்கு நேரமில்லை. பல மணி நேரம் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தினால் கொழும்பு கதிர்காமம் பிரதான வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் போலீசார் தலையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தனர். வீதியை விட்டு செல்ல ஆர்ப்பாட்டக்காரர்கள் மறுத்தமையினால் கழகம் அடக்கும் பிரிவினர் வரவழைக்கப்பட்டனர். கலகத்தடுப்பு பிரிவினரை அழைத்து வர முடியும் என்றால் ஏன் ஹம்பாந்தோட்டை போலீசாருக்கு அதிகாரிகளை அழைத்து வர முடியாது? எமக்கும் பிள்ளைகளுக்கும் கண் புகை பிரயோகம் மேற்கொள்ள முயற்சிக்கின்றனர். அதிகாரிகளை அழைத்து வருமாறே நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். இதன்போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையில் அமைதியின்மை ஏற்பட்டதுடன் கல்வீச்சும் இடம்பெற்றுள்ளது. இதன்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட 2 போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 3 காயமடைந்து ஹம்மாந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 12 பேரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தம்மை விரைவில் விடுதலை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சிறைச்சாலைகளில் உள்ள தமிழ் கைதிகள் இன்று உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். எல்டிடியுடன் தொடர்பு வைத்திருந்ததாக தெரிவித்து சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் இந்த உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ரோஹன புஷ்பகுமார் தெரிவித்தார். கொழும்பு மேகசின், அனுராதபுரம் உள்ளிட்ட பல சிறைச்சாலைகளில் இன்று கைதிகள் உணவை புறக்கணித்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார். இவர்களின் நிலைமையை ஆராய சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் இன்று மேகசின் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தார். அவர்களுடன் எமக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. எமது திணைக்களத்தின் நிர்வாகத்துக்கு எதிராக அவர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபடவில்லை. தம்மை விடுதலை செய்யுமாறு கடந்த மே மாதம் அவர்கள் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்தனர். மீண்டும் அந்த தகவலை அரசாங்கத்துக்கு வழங்குவதற்காக இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். தாம் சிறிய செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் என்றும் பாரிய சம்பவங்களோடு தொடர்புபட்டவர்கள் வெளியே இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். எனவே தாம் தொடர்பிலும் கவனம் செலுத்துமாறு அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க கோரி வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். விசாரணைகளின்றி பல வருடங்களாக தமிழ் கைதிகள் சிறைவாசம் அனுபவிப்பதாகவும் வடமாகாண முதலமைச்சர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கடிதத்தில் தமிழ் கைதிகளை விடுவிப்பதற்கு சில பரிந்துரைகளையும் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் முன்வைத்துள்ளார். இதில் கைது செய்யப்பட்ட தமிழ் கைதிகளின் பெயர்களை பட்டியலிட்டு அவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வகுக்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் பரிந்துரை செய்துள்ளார். இந்த நடவடிக்கைகள் 1 வாரத்துக்குள் இடம்பெற வேண்டும் எனவும் முதலமைச்சர் தனது கடிதத்தின் மூலம் வலியுறுத்தியுள்ளார். சிறு குற்றங்களை இழைத்தவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் அல்லது பிணையில் செல்ல உடன் அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். வழக்கு பதிவு செய்யப்படாமல் பல வருடங்களாக கைதிகளை தடுத்து வைத்துள்ளவை மனித உரிமையை மீறும் செயலாகும் என முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். போலீசாரால் கைது செய்யப்படுபவர்களுக்கு எதிராக உரிய தினத்துக்குள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ள சி வி விக்னேஸ்வரன் அதுகுறித்து சட்டத்தரணிகளுக்கு தெளிவூட்டப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கைதிகளுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பின் அது தொடர்பில் உடனடி விசாரணைகள் முன்னெடுக்க வேண்டும் என்பதோடு குறித்த விசாரணைகளை விரைவில் நிறைவு செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பரிந்துரை செய்துள்ளார். அத்துடன் நீதவான்கள் எவ்வித தாமதமுமின்றி கைதிகளுக்கு பிணை வழங்க வேண்டும் எனவும் வடமாகாண முதலமைச்சர் இந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார்.
இதேவேளை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள கைதிகளின் நிலைமையை அறிந்து கொள்ளும் நோக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு இன்று சென்றிருந்தார். இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை குறித்து பல தடவை பேசப்பட்டாலும் அதுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு மட்டக்களப்பு சிறைச்சாலையில் பார்த்தால் 9 பேர் அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள். தமிழ் அரசியல் கைதிகள். இந்த 9 பேர்ல 7 பேர் திருமணம் செய்தார். சில பேருக்கு அதில் 5 பிள்ளைகள் 4 பிள்ளைகளோடு இருக்கிறார். வாழ்க்கையை தொலைச்சு கொண்டு தங்களோட விடுதலைக்கு எந்த விதமான ஒரு தீர்க்கமான முடிவும் இல்லாம இதுக்குள்ள அவர்கள் இருக்கிற நிலையை பார்க்கக்குள்ள உண்மையா வேதனையா இருக்கு. ஆகவே இந்த வருடம் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி சிறுபான்மை மக்களுடைய வாக்கு பலத்தால் உருவான இந்த நல்லாட்சி அரசாங்கம் பொது மன்னிப்பின் அடிப்படையில் சகல அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்வார். ஒரு ஐயர் அவருடைய மனைவியார் விடுவிக்கப்பட்டது. ஐயருக்கு 300 வருஷம் தண்டனை. அவர் 30 வருஷம் அவர் அதை முடிச்சு கொண்டுதான் போக வேணும். ஏற்கனவே நான் நம்புறேன் 14 வருஷத்துக்கு மேல 14 வருஷம் என்று சொல்லி சொன்னாலே ஒரு 32 33 வருஷத்துக்கு மேற்பட்ட தண்டனையை அவர் ஏற்கனவே அனுபவிச்சுட்டார். அப்படியானவர்கள் கூட விடுவிக்கப்படாமல் தொடர்ந்து வச்சிருக்கிற ஒரு வக்கிரமான நிலையை இந்த அரசாங்கம் வந்தா பிற்பாடு நாங்கள் நல்ல அரசாங்கம் என்று சொல்லி சொல்றோம். இப்ப இதை பேச முடியாத ஒரு சூழல் இருக்குது. போன ஜனவரி மாசத்திலிருந்து இன்றைக்கு செப்டம்பர் மாசம் வரையில இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கு நீங்கள் பேர் எல்லாத்தையும் எடுத்து தாங்க வேண்டும். சாலையில் உள்ள பேர் விவரங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு தெரியும். ஒரு நிறைவேற்று குழு கொண்டு ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு இருந்தது. திரு சம்பந்தர், சந்திரிகா பண்டார் நாயக்க, குமார் துங்கா, மனோ கணேசன் போன்றவர் உள்ளடக்கினதாக அவர்களிடம் இது கையளிக்கப்பட்டு தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் மாறாக நீதி அமைச்சர் என்ன சொல்றார் என்றால், இங்கு அரசியல் கைதிகள் இல்லை, கேபிக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டும் இல்லை, ஆனால் மலேசியால இருந்து போய் பிடிச்சு வச்சு கொண்டு வந்து இன்றைக்கு நீங்கள் அவரை உங்களுடைய தேவைகளுக்காக பாவித்துக் கொண்டு ஆகவே அரசாங்கம் மிக தெளிவாக இவர்கள் தொடர்பாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறார்கள் என்பது தெளிவுபடுத்த வேண்டும். ஜேவிபியினுடைய காலகட்டத்தில் பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. இலங்கையிலும் இது ஒரு புதிய விஷயம் அல்ல. இன்றைக்கு ஒரு மிகவும் பாரதூரமான ஒரு விடயம் ஒன்று நடந்துகொண்டிருக்கின்றது. இத்தனை ஆண்டு காலமாக கைதிகளாக இருந்த எமது இளைஞர்கள், அவர்கள் இளைஞர்களாகத்தான் மறைந்து போனவர்கள் இப்போது எல்லாரும் முதியவர்களாக இருப்பார்கள் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல் அந்த காலத்தை செலவழித்து விட்டார்கள், அந்த முதிர்ந்து விட்டார்கள். அவர்களுடைய துன்பங்கள், கஷ்டங்கள் நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. எத்தனையோ படுகொலைகள், பாரதூரமான குற்றங்கள் செய்தவர்கள் எல்லாம் இன்றைய பார்வையில் இருக்கின்றார்கள். இந்திய இலங்கை ஒப்பந்தம் செய்த பொழுது பலர் பயங்கரமான குற்றங்கள் செய்தவர்கள் எல்லாருக்கும் பொது மன்னிப்பு கொடுத்து விடுவார். ஜெனரல் அம்னெஸ்டி என்று சொல்றது பொது மன்னிப்பு கொடுத்து விட்டது. அப்ப இப்பொழுது இருக்கிற யுத்தம் முடிஞ்சு 6 வருஷமாச்சு, அவர்கள் பாரதூரமான குற்றங்கள் செய்து சரி, அவர்கள் அரசியல் கைதி என்று நாங்கள் சொல்லுகிறோம். அரசாங்கம் மண்டைக்கு சொல்லுது அவர்கள் அரசியல் கைதிகள் இல்லை, அவர்கள் குற்றம் செய்தவர்கள். நாடளாவிய ரீதியில் உள்ள சிறைச்சாலைகளில் மொத்தமாக 201 அரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 197 ஆண்களும் 4 பெண்களும் அடங்குகின்றனர். இவர்களில் 40 பேர் நீதிமன்றத்தினால் தண்டனை வழங்கப்பட்டவர்கள் என்பதோடு 161 பேர் தொடர்பிலான சட்ட நடைமுறைகள் இடம்பெற்று வருவதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் கூறினார். இவர்களில் 109 பேர் மெகசின் சிறைச்சாலையிலும் 30 பேர் அனுராதபுரம் சிறைச்சாலையிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஏனையவர்கள் வலிக்கட, பூகம்பர, திருகோணமலை, களுத்துறை, மட்டக்களப்பு, பதுளை, காலி, நீர்கொழும்பு, யாழ்ப்பாணம், புலனறுவை மற்றும் மொடராகல சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சிறை தண்டனை அனுபவிப்போருக்கு பொது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு மாத்திரமே உள்ளது. சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நிறைவேறாதவர்கள் தொடர்பில் சட்டத்தோருடன் தொடர்புபட்டவர்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். அது சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் கடமையல்ல. அது குறித்து நீதி அமைச்சும் நீதித்துறையோடு சார்ந்தவர்களுமே தீர்மானம் எடுக்க வேண்டும். சந்தேக நபர்களாக அவர்கள் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையினால் அவர்களை பராமரிப்பதே சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் கடமையாகும். தற்போதைய நீதித்துறை சம்பந்தமான அமைச்சர் குற்றங்கள் புரிந்தவர்கள் மட்டும்தான் சிறையில் இருக்கின்றார்கள், வேறுவருமே அரசியல் கைதிகள் இல்லை என்ற முறையிலே அவர் கூறியிருப்பதாக நான் நேற்றைய தினம் கண்டிருந்தேன். அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது.
திரு ராஜபக்ச அவர்களை எனக்கு நன்றாக தெரியும். நல்ல ஒரு சட்டத்தரணி. எனக்கு முன்னிலையிலே பல வழக்குகளிலே அவர் தெரிபட்டிருக்கின்றார். ஆனால் அவர் கூறும் கூட்டு அரசியல் ரீதியான ஒரு கூட்டாகத்தான் எனக்கு தெரிகின்றது. அரசியல் கைதிகளிடம் கேட்டீர்களானால் இது சம்பந்தமாக முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் சிலர் இன்னமும் சந்தேகத்தின் பேரில் அவர்களை நாங்கள் அடைத்து வைத்திருக்கின்றோம். எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்காமல் அடைத்து வைத்திருக்கின்றோம். இவர்களுக்கு ஏன் பிணை அளிக்காமல் இருக்கின்றோம்? வெளிமட ஹக்கல தோட்டத்தில் உள்ள பொரகஸ் பகுதியில் நிலவும் மண் சரிவு அபாயம் காரணமாக 13 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். வெள்ளிமடை பகுதியில் தொடரும் மழையினால் ஏற்பட்டுள்ள மண் சரிவு அபாயம் காரணமாக 13 குடும்பங்களைச் சேர்ந்த 58 பேர் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். இடம்பெயர்ந்தவர்கள் தமது உறவினர்களின் வீடுகளுக்கு சென்றுள்ளதுடன் சிலர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். தொடரும் மழையினால் வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் வீடுகளுக்குள் நீர் நிறைந்துள்ளது. தொடரும் அடைமழை காரணமாக பொரகஸ் பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சொந்த இடத்தினை விட்டு இடம்பெயர்ந்து பல வருடங்கள் கடந்த நிலையிலும் இதுவரை யாழ் பிப்பிலி முகாம் மக்கள் மேல்குடியேற்றப்படவில்லை. அடிப்படை வசதிகள் எதுவுமற்ற நிலையில் மக்கள் துயரத்துடன் காலத்தை கழித்து வருகின்றனர். சொந்த மண்ணில் சகல வசதிகளுடன் வாழ்ந்த பலர் இன்று முகாம் வாழ்க்கைக்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர். யாழ் மானிப்பாயில் உள்ள பிப்பிலி முகாமே இது. யுத்தம் காரணமாக நாடோடிகளாக வாழ்ந்த இந்த மக்கள் பிப்பிலி முகாமில் குடியேற்றப்பட்டு 16 வருடங்கள் கடந்துள்ளன. மலசலகூட வசதி, குடிநீர் மற்றும் மின்சாரம் உள்ளிட்ட மானுட வாழ்க்கைக்கு அவசியமான அடிப்படை வசதிகளற்ற நிலையில் இந்த மக்கள் காலம் கடத்துகின்றனர். 96ஆம் ஆண்டு 97ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பயத்தில் வெளிக்கிட்டு சாவச்சேரிக்கு போனோம். சாவச்சேரியில் போய் சாவச்சேரியில் இருந்து போட்டு அப்படியே நேர வர மானிப்பாய்க்கு இடம்பெயர்ந்து சனம் எல்லாம் வந்தா போல நாங்களும் திரும்ப வந்தோம். வந்து இங்கே இருந்து கண்டும் 15-16 வருஷமா போச்சு. ஒரு தரம் வந்து என்ன ஏதென்று கேட்பார் இல்லை. நாங்கள் குடியிருந்த காணி நாங்கள் வளர்த்து தென்னம்பிள்ளையில நாங்கள் வளர்த்ததில் இன்றைக்கு கள்ளு சீவிரவே கள்ளுக்கு சீவி கொண்டு போய் கோஆபரேஷனுக்கு கொடுக்கணும் வருமானமாக. எனக்கு பென்ஷன் இல்லை, வருமானம் இல்லை, சாப்பாடு இல்லை, உழைப்பு இல்லை. அதனால இந்த பிள்ளைகள் ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கிறார், அவர் உழைச்சி தரது தான் நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். 16 வருஷமாச்சு. எங்களுக்கு ஒரு தடவை உதவி செய்கிறேன். எங்களுக்கு வீணர் இல்லை, காக்கு சொல்லி ஒன்றும் இல்லை. வீடு வாசல் எல்லாம் பெரிய அலங்கோலமா கிடக்குது. மற்ற கண் தெரியாத பிள்ளை கொண்ட வச்சிருக்கிறேன். இவரும் வேலை வட்டியில் ஒன்றும் இல்லை. சரியான கஷ்டம் எங்களுக்கு. உழைப்பு ஒன்றும் இல்லை. ஐநேக்கர் கூலி வேலை செய்யதான் சாப்பிட்றோம். நாங்கள் இப்போ வீடு வாசல் இல்லை, உப்புனார் இல்லை, கக்கூசி இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த குழந்தையில இந்த ஓலக்கோட்டிலுக்க வச்சு கொண்டு நான் வாழ்றேன் ஐயா. இந்த மக்கள் கேட்பது தொடர்மாடி குடியிருப்புகளையோ சொகுசு வீடுகளையோ அல்ல. சொந்த நிலத்தில் நிரந்தர வசிப்பிடத்தை அமைத்து தருமாறு கோரும் இந்த மக்களுக்கு தீர்வு கிட்டுமா? முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்று வருவதாக கூறப்படும் காடழிப்பு குறித்து ஆராய்வதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் சிலர் இன்று நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர். முல்லைத்தீவு முள்ளியவளையை அண்மைத்துள்ள முறிப்பு, வன்னியன்மேடு, குமாரபுரம் ஆகிய பகுதிகளுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் சென்று விடயங்களை ஆராய்ந்துள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், சிவமோகன் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர் து ரவிகரன் ஆகியோரை இன்று சென்றுள்ளனர். இதன்போது அந்த பகுதியில் இவ்வாறான ஒரு நிலை இன்று ஏற்பட்டது. விளக்கம் தெரியாம இல்ல இல்ல நீங்க விளக்கம் தெரியாம 77 பேர் கண்டுட்டு 3 ஏக்கர் 3 பேர் 3 ஏக்கர் இஞ்சால இருக்கு. இது இல்ல 3 ஏக்கர் இந்த இருக்கு தேக்கன். இது பொங்கல் வச்ச தேக்கன் 3 ஏக்கர் 2 ஏக்கர் அரை ஏக்கர் 3 ஏக்கர். அப்ப 77 பேருக்கு அரை ஏக்கர் விட புரிம்பாங்க பரம்பரை உங்களோட வரலாறு இந்த பகுதியில் தாம் யுத்தத்துக்கு முன்னதாகவே குடியமர்த்தப்பட்டதாக அந்த பிரதேச மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர். கிட்டத்தட்ட 79ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி சிங்காரவேலு ஏஜி ஐயா அவர்கள் இருக்கிற போது
இந்த முஸ்லிம்களுக்கும் 78 பேருக்கு இந்த அரை ஏக்கர் திட்டம் வீதம் இந்த பகுதியில் காணி வழங்கப்பட்டு அந்த 78 பேரும் சுமாராக 80ஆம் ஆண்டிலிருந்து அவர்கள் குடியிருந்து இந்த பகுதியிலே அவர்கள் இந்த தேக்கு மரங்கள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை வச்சு காடுகளை சீர் செய்து அவர்கள் குடியிருந்தார்கள். துரதிர்ஷ்டவசமாக 90ஆம் ஆண்டு இடம்பெயர்க்கப்பட்ட பொழுது அவர்கள் இடம்பெயர்ந்து 25 வருடங்களுக்கு பின்னர் இந்த பகுதியில் வந்து அவர்கள் மீளவும் இந்த தங்களுடைய சொந்த காணியை துப்புரவு செய்து மீள்கடி அமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துகின்றது. அவைகளை சும்மா வளர்க்குறோம், எங்களுக்கு அனுப்புறோம், எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. அதோட காணிக்கு ஆவணங்கள் அவ்வளவு நாங்கள் வச்சுக்கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு எங்களை தர வேண்டும் என்று நாங்கள் குடியேறி வந்து இருக்கிறதுக்கு வசதி இல்லாம இருந்த இடம் ஒரு குடும்பம் நீராயப்பட்டியோ தண்ணீரோ அப்படியான இடங்கள்ல ஒரு வீட்டுல 7, 8, 10 குடும்பங்கள் 20 குடும்பமும் இருந்திருக்கு. அந்த கஷ்டத்து மத்தியில தான் நாங்கள் ஒரு தடவை பிடிச்சு கஷ்டப்பட்டு இந்த காணியை தள்ளித்தாங்க, நாங்கள் தள்ளி எனக்கு வீடு ஒன்று கட்டித்தாங்க என்று சொல்லி கேட்டு வேண்டி வந்து இருக்கிறோம். இருக்கிறதுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்குதுங்க. அதனைத் தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரனை நேரில் சந்தித்து இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடினர். முஸ்லீம் மக்களுக்கு உரிய இடமாக இது சொல்லப்படுகின்ற 77 குடும்பங்களை கொண்ட கொத்தம்பியா கும்பம் அந்த இடத்திலே நான் நினைக்கிறேன் பல நூற்றுக்கணக்கான தேக்க மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே நடைபெறுகின்ற குடியேற்றமானது அரசு அதிபருக்கு கூட அந்த குடியேற்றம் தெரியாமல் தான் நடைபெறுகிறதாக நாங்கள் நேரடியாக அரசாங்க அதிபரோட பேசிய போது தெரிய வருகிறது. முஸ்லீம் மக்கள் தங்களது சொந்தமான இடங்களிலே மீள குடியேறுவதிலே எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு மாவட்டத்தினுடைய அரச அதிகாரிகளுக்கு தெரியாமல் காடுகள் அழிக்கப்படுகிறது அல்லது மேல்குடியேற்றங்கள் நடக்கிற விடயங்கள் வந்து இங்கே பல முரண்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் ஒரு சில அமைச்சர்கள் இந்த செல்வாக்குகளை பயன்படுத்தி கொண்டு அதிகாரங்களை ஒரு சிலர் கையில் எடுக்கின்ற விடயம்தான் இங்கே பல பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கிறது. இதில் சில முஸ்லீம் மக்களுக்குரிய காணிகள் அதில் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இருப்பினும் இங்கு அனுமதி இல்லாத காடு அழிப்புகளும் அரசாங்க அதிபரிடமிருந்து அனுமதி பெறாத மீள்குடியேற்றங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த காடு அழிக்கும் விடயத்தில் ஒரு வீட்டில் ஒரு மரத்தை நாங்கள் வெட்டுவதாக இருந்தால் அதற்கு அனுமதி பெற வேண்டும் என்று பல கட்டுப்பாடுகள் போடப்படுகின்றன. ஆனால் இங்கே பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை ஒரு அனுமதிகளும் இன்றி எதுவித அனுமதிகளும் பெறப்படாமல் அளிக்கப்பட்டிருப்பது சட்ட விரோதமான ஒரு செயல் என்பதை நான் மீண்டும் சுட்டிக்காட்டுகின்றேன். 1981ஆம் ஆண்டு அளவில் 77 பேருக்கு அரை ஏக்கர் காணி வீதம் அந்த பகுதியில் ஒதுக்கப்படுவதான ஒரு நிலைமை இருந்தது உண்டு. அப்படி அரை ஏக்கர் என்றால் கூட 77 பேருக்கு 38.5 ஏக்கர் காணி அதுக்குள் வழங்கலாம் என்ற ஒரு நிலை இருந்தாலும் அந்த 38 ஏக்கர் காணி கூட காடழிப்பு நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்வதாக இருந்தால் அரசு அதிபரோ அல்லது பிரதேச செயலாளரிடமோ முறையான அனுமதிகளை பெற்று உரியவர்களிடம் அனுமதிகளை பெற்றுத்தான் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அங்கு 38.5 ஏக்கர் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இது பார்த்த ஏக்கர் கணக்கை பார்த்தாலே பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு சட்ட விரோதமான செயல் என்பதை நான் மீண்டும் சொல்லுகின்றேன். அதற்கான மேலதிக ஆதாரங்களோடு நிச்சயமாக நான் மாகாண சபைக்கும் கொண்டருவேன். முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதிக்கு நேற்றைய தினம் செய்தி சேகரிப்பதற்காக சென்றபோது அந்த பகுதியில் ஆள் நடமாட்டங்கள் எதுவுமின்றி வெறிச்சோடி காணப்பட்டமை இந்த காணொளிகள் மூலம் உறுதிப்படுத்தப்படுகிறது. சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் விழிப்புணர்வு திட்டம் இன்று அம்பாறை மற்றும் சிலாபம் ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டது. சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் மக்களை தெளிவூட்டும் திட்டம் இன்று கல்முனையில் ஆரம்பமானது. அக்கரைப்பற்று ராமகிருஷ்ண மிஷன் மகாவித்தியாலயத்தில் நடைபெற்ற நிகழ்வில் ஆசிரியர்கள் தெளிவூட்டப்பட்டனர். அத்துடன் சமாதுரை நகரில் நடைபெற்ற தெளிவூட்டல் நிகழ்வில் பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். அதனையடுத்து சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் அம்பாறை நகரில் வைத்து மக்கள் தெளிவூட்டப்பட்டனர்.
சிறுவர்களின் எதிர்கால பாதுகாப்பிற்காக நியூஸ் பஸ் சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சுடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள விழிப்புணர்வு திட்டத்தின் மற்றும் ஒரு கட்டம் இன்று புத்தளத்தில் நடைபெற்றது. யாழ் மாவட்ட ஆசிரியர்கள் சிலர் தமக்கான இடமாற்றம் வழங்குமாறு கோரி இன்று வடமாகாண கல்வி அமைச்சுக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். முல்லைத்தீவு கல்வி வலயத்தில் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி வந்த தமக்கு இடமாற்றம் வழங்குமாறு கோரியே இன்று மாலை யாழ் மாவட்ட ஆசிரியர்கள் சிலரினால் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு வலயம் எங்களை டிரான்ஸ்பரை கேன்சல் பண்ணி இருக்குது. அதாவது அவர் சொல்லியிருக்கணும் என்னென்றா ரிக்வெஸ்ட் மாதிரி எங்கள விருப்பம் எதுவும் கேட்காமல் ரிக்வெஸ்ட் மாதிரி மொத்தம் 55 பேருக்கு டிரான்ஸ்பர் கொடுத்து அதுல 22 பேரை விட்டுருக்கணும், 33 பேரை நிப்பாட்டி இருக்கணும். மாண கல்விப்பணம் எல்லாம் மாண கல்விப்பணம் இல்ல, ஒரு தரம் இல்ல. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா அடுத்தது இங்க கல்வி அமைச்சுக்கு வந்து கல்வி அமைச்சு செயலாளரோட கதைக்க வழி கிடைக்கல. நாங்கள் ஒரு நாள் லீவு போட்டு வந்த நாங்கள் அப்ப போட அவர் சொல்றாருன்னு சொன்னால் இப்ப கதைக்க இயலாது. நாங்கள் அப்போ திருப்பி கேட்டு நாங்கள் ஒரு நாள் லீவு போட்டு வந்து ஒரு நிமிஷம் கதையும் கொண்டு சொல்ல அவர் ஒரு நிமிஷம் கதைக்க இயலாது, நான் அவசரம் போறேன்னு சொல்லி எங்களை எதை பற்றியுமே சிந்திக்காமல் அவர் விட்டு போட்டார். டிரான்ஸ்பர் இல்லாமல் நாங்கள் நிக்கிறோம். இதுக்கு என்ன முடிவுன்றது போக்குவரத்து பிரச்சனை, தங்குமிட பிரச்சனை, உணவு பிரச்சனை, இப்படியான ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளதான் நாங்கள் அங்கு போய் இவ்வளவு காலம் 6.5 வருடங்களுக்கு மேலாக. அறிவிப்பின்றி இந்நாட்டு கடல் எல்லைக்குள் பிரவேசித்த அவன்கார்டு மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுக்க பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான விரிவான தகவலை எமது 10:45 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இதுடன் இரவு 8 மணி பிரதான செய்தி இருக்கின்ற வணக்கம்.